மகேந்திரா SUV 500ல சர்வீஸ் ரிமைண்டர் ரீசெட் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. மேனுவலா பண்ணலாம், ஸ்கேன்ல பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபோ பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை பிரஸ் பண்ணீங்கன்னா சர்வீஸ் இன்ஃபோ இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணீங்கன்னா சர்வீஸ் டியூன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் வந்து டியூல இருக்குன்றது. இது ரெண்டு மெத்தட்ல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் மெத்தடு. இந்த ரைட் சைடு RPM மீட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா இக்னிஷன் கீ ஆன் ஆயிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த பட்டனை அப்படியே அழுத்தி பிடிங்க. 3 seconds to 5 seconds அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வரும். பட் நான் பண்ணல, ஏன்னா வந்து ஸ்கேன் மெத்தட் பண்ண போறதுனால இப்ப பண்ணல. நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா திங்க் டயக்னா 2 ஸ்கேனர். அதுல வெஹிக்கிள் செலக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆயில் மெயின்டெனன்ஸ் ரீசெட் இருக்கு கிளிக் பண்ணீங்கன்னா SUV 500 இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் சர்வீஸ் டன் 8ன்னு காட்டுது. அப்படின்னா இந்த வண்டிக்கு 8 சர்வீஸ் பண்ணியாச்சு. வண்டி வந்து 9th சர்வீஸ் டியூல இருக்கு. இப்போ ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து 79,000 கிலோமீட்டர் கீழே ஓடி இருக்கான்றது செக் பண்ணி பாருங்க. இப்ப கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு? 87 ஓடி இருக்கு. ஆனா காட்டின இன்ஃபர்மேஷன் 79 காட்டுது. அப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் டியூ ஆயிடுச்சு. இப்ப 9th சர்வீஸ் வந்து டன் முடிஞ்சிடுச்சுன்னு காட்டுது. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல போயிட்டு அதே இன்ஃபர்மேஷன்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா சர்வீஸ் இன்ஃபோ இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நோ சர்வீஸ் டியூன்னு காட்டுது. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க, சர்வீஸ் ரீசெட் பண்ணி பாருங்க.